இந்து புராணங்களில் திருமால் விஷ்ணு அவர்களின் 4வது அவதாரம் நரசிம்மர் ஆகிறார். அவர் தமது பக்தரான பிரகலாதனை அவரது கொடூரமான தந்தை ஹிரண்யகசிபு என்பவரிடமிருந்து காப்பாற்ற வெளிப்பட்டார். ஹிரண்யகசிபுவிற்கு ஒரு அருள் வரம் கிடைத்தது. அதனால் அவர் மனிதனாலும் மிருகத்தாலும் கொல்ல முடியாது. உள்ளிலும் வெளியிலும் அல்லாத இடத்தில் எந்த ஆயுதத்தாலும் அல்லாமல் கொல்ல முடியாது என்று. இந்த அருளால் அவர் மிகுந்த அகங்காரமாகி தன்னை தேவனாக அறிவித்தார். மேலும் விஷ்ணுவை வணங்குபவர்களை தண்டித்து வந்தார். அதில் அவரது மகன் பிரகலாதனும் சேர்ந்தார். ஒரு நாள் ஹிரண்யகசிபு பிரகலாதனை சவால் செய்து விஷ்ணு எங்கு இருந்தாலும் காட்டு என்று கேட்டார். பிரகலாதன் அவர் எங்கும் இருக்கிறார் என்று நம்பிக்கையுடன் கூறினார். கேலியாக ஹிரண்யகசிபு ஒரு தூணை அடித்து விஷ்ணுவை வெளியே வருமாறு கேட்க நரசிம்மர் என்னும் சிங்க மனித வடிவில் அந்த தூணிலிருந்து தோன்றினார். மாலை நேரத்தில், பகலும் இரவும் அல்லாத நேரத்தில் நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை அரண்மனையின் தாசிலும் உள்ளிலும் வெளியிலும் அல்லாத இடத்தில் தமது நகங்களால் ஆயுதமாகாதவையால் கொன்றார். இதன் மூலம் அருள் வரத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து தீமையை அழித்தார். நரசிம்மர் நல்லதின் மீதான வெற்றியை, பக்தி மற்றும் தர்மத்தின் சக்தியை குறிக்கிறார்.